யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் முன் வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம். விரைவில் பசில் ராஜபக்ஷ கைது. சற்று முன்னர் சபையில் பகிரங்கமாக அறிவித்தார் ஜனாதிபதி அனுர. வெள்ளை வேன்களில் நடந்த கொடூரங்கள். சபையில் ஜனாதிபதி விடுத்த கடும் எச்சரிக்கை. சாலைவிடமுள்ள முக்கிய உளவு தகவல். டயஸ்பராக்களுக்கு விற்பனை. சாகர எச்சரிக்கை. கோட்டாபாயவுக்கு ஆபத்தாகும் புகைப்படம். நடுநடுங்கும் ராஜபக்ஷக்கள். வவுனியா மாநகர சபை மேயர் பதவி நீக்கப்பட்டதுடன் உறுப்பினர் பதவியும் நீக்கம். வெளியானது வர்த்தகமானி. உபதவிசாளர் ஷோர் பதவி நீக்கம். வடக்கு ஆளுநர் அதிரடி. நாமல் சீற்றம். அண்மையில் நடைபெற்ற ஆசிரியர் வேலைவாய்ப்பு போட்டி பரீட்சையில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வடமாகாணத்தில் பல வேலைவாய்ப்பு வெற்றிடங்கள் காணப்படும் நிலையில் அவற்றிற்கு பட்டதாரிகளை உள்ளிருக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரியும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என கோரியுமே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமக்கான தீர்வுகள் கிடைக்கப்படாமல் விடின் எதிர்காலத்தில் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர். வணக்கம். வடக்கு மாகாணம் வேலையில்லா பட்டதாரி சங்கம். என்னுடைய பேர் கபில்டன் போல். நான் வடக்கு மாகாணம் வேலையில்லா பட்டதாரி சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கிறேன். இன்று இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. காரணம், நடைபெற்று முடிந்த ஆசிரியர் போட்டி பரீட்சையில் பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதன் விளைவாக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாங்கள் பட்டதாரிகளாக, அதாவது வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளாக ஒன்று சேர்ந்து நடைபெற்ற அநீதிக்கு நாங்கள் ஒரு தீர்வு கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி, அதாவது பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு எந்தவித பாகுபாடுமின்றி அரச வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவோம் என்று சொல்லி கூறி இந்த ஆட்சிக்கு வந்தது. ஆனால் எந்தவித முன்னெடுப்பும் இல்லாமல் இந்த அரசாங்கம் பட்டதாரிகளை புறக்கணித்து கொண்டு, பல்வேறு நிலையில் புறக்கணித்து கொண்டு பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்பட முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே ஏதோ ஒரு பொறிமுறை உருவாக்கி பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும். அதே சமயம் எல்லா பட்டதாரிகளும் தங்களுடைய வயதை மீறி, அதாவது 35 வயசை தாண்டி எந்த அரச வேலை பெறணும்னு சொன்னால் கட்டாயம் 35 வயசு இருக்கணும். ஆனால் 35 வயதை மீறி பல பட்டதாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டதாரிகளுக்கான கேள்வி, அடுத்த கட்டம் வேலைவாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்குது. அவர்களுக்கான கேள்விக்கான பதிலும் இந்த அரசாங்கம் கூற வேண்டும். அதே சமயம் ஒரு மாகாணத்தினுடைய அறிவு வளத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னால் அந்த மாகாணத்துக்குரிய டேட்டாஸ் இருக்கணும். ஆனால் வடமாகாணத்தினுடைய அனுவல் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பட்டதாரிகளுடைய எந்தவித ரிப்போர்ட்டும் இல்லை. அதாவது அந்த பட்டதாரிகள் என்ன பாடத்தை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகள் எவ்வாறான துறைகளை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகளுடைய அபிலிட்டி என்ன என்ற விஷயங்கள் எதுவுமே இந்த அனுவல் ரிப்போர்ட்டில் எதுவும் இல்லை. அப்போ அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒரு எந்தவித அரச வேலைவாய்ப்புகளுக்கு எவ்வாறு ஒரு பட்டதாரிகளை உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குமென்றதை பார்க்கணும். ஆகவே இந்த மக்கள், இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இவ்வாறான டேட்டாஸ் எடுக்காத நிலையில் இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த மக்களுக்கு பட்டதாரிக்கான வேலைவாய்ப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி அதில் இருக்குது. ரெண்டாவது பார்ப்போம்னு சொன்னால் 135 பில்லியன் பட்டதாரி உயர்கல்விக்கு ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த உயர்கல்விக்கு ஒதுக்குற நிதி இந்த பட்டதாரிகளுக்கு பின்னுக்கு, அதாவது அரசாங்கம் எடுக்கின்ற முதல் எவ்வாறு இந்த பட்டதாரிகள் மூலமாக எவ்வாறு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்டுக்கு. இதன் விளைவாகவே இந்த நாடு பொருளாதார பின்னடைவில் போய்கொண்டிருக்கு. ஆகவே இந்த 135 பில்லியன் என்றது சாதாரணமாக ஒரு காசு இல்லை. இந்த காசை, இந்த முதலீட்டை வைத்துக்கொண்டு இந்த பட்டதாரிகளிலிருந்து எவ்வாறு லாபம் எடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் எல்லாருமே உள்வாங்கப்படணும். காரணம் என்ன சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுடைய வரிகள் மூலமாகவே இந்த காசு, இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆகவே இதில் இந்த அரசாங்கமும் இந்த சமூகமும் அவதானித்துக் கொள்ளணும். இவ்வாறு சில பல பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு
வேலை வழங்கணும் நாங்கள் எதிர்பார்த்துக்கணும். இந்த சமூகங்களும் பட்டதாரிகளை பார்க்கின்ற விதங்கள் வந்து பிழையாக இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு இலவசமாக கல்வி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கல்விக்கு பிறகு வந்து பட்டதாரிகள் வந்து ரோட்டில் இறங்கி நிற்கிறார்கள் என்று சொல்ல ஒரு கருத்தை வந்து சமூகம் சொல்லுது. ஆனால் இருந்தாலும் அதாவது முதலீடுகின்ற இந்த லாபத்தில் இந்த முதலீட்டிலிருந்து எவ்வாறு இந்த லாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற கேள்வி வந்து கட்டாய சமூகம் யோசிக்க வேண்டும். இந்த யோசிப்பின் மூலமாக வந்து எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு பட்டதாரிகளும் தங்களுடைய காலங்களை வீணடித்து தங்களுடைய பணங்களை செலவழித்து ஒவ்வொரு போட்டி பரீட்சையிலையும் அவங்க பங்கு கொள்கிறார்கள். அதை தாண்டி அரசாங்கம் தங்களுடைய ஒரு கண்துடைப்புக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு 6 வெற்றிடங்களுக்காக ஒரு 80,000 பட்டதாரிகளை போட்டி பரீட்சையில் பங்கேற்கிற அளவுக்கு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு 80,000 போட்டி பரீட்சையில் பங்கு கொள்கிற பட்டதாரிகளுக்கு 6 வெற்றிடங்களுக்காக அந்த பட்டதாரிகள் வந்து இரவு பகலாக படித்து காசுகளை வீணாக்கி எல்லா கல்வி முறைகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அந்த நிலையில் பட்டதாரிகள் அந்த 6 வெற்றிடங்களுக்காக போட்டியிட்டு வெறுமனவே அவர்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இங்கே பெண்கள் வந்து மிக மோசமான நிலையில் தங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லை. வடமாநிலத்தை பொறுத்தளவில் ஆண்களுக்கு மேசன் வேலை செய்தாவது, ஏதோ ஒரு கூலி தொழிலாக செய்தாவது தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் பெண்கள் வந்து மிகவும் கடினப்பட்டு தங்களுடைய குடும்பம், சூழல், தங்களுடைய பொருளாதாரம், அந்த நிலையில் கலாச்சார நிலையில் கூட தங்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையிலிருந்து இந்த பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்காக ஏதோ ஒரு வேலைவாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொள்ளணும். அதை தாண்டி இந்த வடமாகாணம் ஏதோ ஒரு பொறுமுறையை உருவாக்கி இந்த அரச வேலைகளை பட்டதாரிகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே சமயம் வடமாகாணத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகளை, அரச வெற்றிடங்களை அவதானித்து இந்த பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி தரணும் என்று கூறி இந்த அனைத்து விடயங்களையும் அரசாங்கம், இந்த வடமாகாணம் சார்ந்த நிர்வாகங்கள் எல்லாரும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி தரணும் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது அமெரிக்காவில் பதுங்கியிருப்பவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள பல குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். விரைவில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி தனது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இதன்போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள், போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள், பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என பல குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. பலருக்கு விசாரணைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பலர் மீதான வழக்குகள் உள்ளன. சிலருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களுள் தேவையுடையவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தங்களுக்கான வழக்குகளை தொடர முடியும். ஆனால் பலர் இங்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு பதுங்கி இருக்கிறார்கள். இங்கு விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் சிவப்பு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் அமெரிக்காவில் சென்று பதுங்கி இருக்கின்றார். நிச்சயம் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு கைது செய்யப்படுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் இலங்கைக்கு வருகை தர தவிர்த்திருந்தார். இதனையடுத்து பசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு பின்னர் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அதனையும் தாண்டி சிலர் ராஜபக்ஷவுக்கு எதிராக மீண்டும் பகிரங்கமான சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய ஜனாதிபதியின் உரையில் எதிர்வரும் நாட்களில் பசில் ராஜபக்ஷவை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தங்கள் சொந்த குடும்பம் மற்றும் சொந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட குற்றங்கள் தான் தாஜுதீன் மரணம் போன்றவையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், ராணுவத்திலோ அல்லது புலனாய்வு திணைக்களத்திலோ உள்ள ஒரு சிறிய குழுவினர் நாட்டின் நலனுக்காக என்ற பெயரிலோ, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் அதிகாரத்திற்காகவோ அல்லது ஒரு சிறிய முகாமின் அதிகாரத்திற்காகவோ சில காரியங்களை செய்திருந்தால் அவர்களுக்கு பொருத்தமான தண்டனை வழங்க எங்கள் அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது. தங்கள் சொந்த குடும்பம் மற்றும் சொந்த அரசியல் முகாமின் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட குற்றங்கள் தான் தாஜுதீனின் மரணம் போன்றவையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் ஆகும். இதற்கெல்லாம் பின்னால் மிகச் சிறியதொரு அரச இயந்திரத்தின் இயக்குனர் இருந்திருக்கிறார். இதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டுமா?
நாட்டில் வெள்ளை வேன் பற்றிய பயம் இருக்கவில்லையா? தனது தோட்டம் இடிக்கப்படுவதை எதிர்த்து ஒருவர் இலக்க தடுக்குகள் இல்லாத வெள்ளை வேனில் கடத்தப்பட்டார். இவை சிவில் மோதல்கள் அல்ல. ஒரு சிறிய குழுவின் தங்களின் சொந்த அரசியல் நலன்களுக்காக இந்த கொடூரமான கொலைகளை செய்துள்ளனர். இந்த கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் படிப்பாளர் சுரேஷ் சாலைவிடம் உள்ள மிக ரகசியமான உளவு தகவல்கள் ஏதேனும் ஒரு விசாரணை அதிகாரி பணத்திற்காக டயஸ்பெராக்களிடம் விற்கக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஆபத்தான சூழலிலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பை சுரேஷ் சாலை இதுவரை காட்டிக் கொடுக்காமல் இருப்பது பெருமை அளிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிலேனியம் சிட்டி காட்டிக் கொடுப்பு சம்பவத்தை எவரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. இந்த ரகசிய தகவல்கள் திட்டமிட்டு வெளியானதன் பின்னர் வடக்கிலிருந்து எமது ராணுவத்திற்கு துல்லியமான உளவுத்துறை தகவல்களை வழங்கிய தகவல் வழங்குநர்கள் அனைவரும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அதனுடன் தொடர்புடைய எமது படை அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்டனர். எனவே சுரேஷ் சாலைவிடம் உள்ள முக்கிய உளவு தகவல்களை பெற வேண்டுமாயின் அதற்குரிய முறையான நீதிமன்ற உத்தரவை மட்டும் பெற வேண்டும். ஏனெனில் நீதிமன்ற உத்தரவை எவராலும் அவ்வளவு எளிதாக மீறவோ அல்லது துஷ்பிரயோகம் செய்யவோ முடியாது. சுரேஷ் சாலை என்பவர் எமது நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலான ஒரு பயங்கரவாதி அல்ல. இலங்கையில் பயங்கரவாதத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அளப்பெரிய ஒத்துழைப்பு வழங்கிய ஆதிக்க உத்தியோகபூர்வ புலனாய்வு பிரிவுக்கு தலைமை வகித்த ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அதிகாரியாவார். தற்போதைய சூழலில் அவரை ஒரு பயங்கரவாதியைப் போல நடத்துவதை அரசாங்கமும் விசாரணை பிரிவினரும் தவிர்க்க வேண்டும். சுரேஷ் சாலைவின் தனிப்பட்ட மற்றும் உத்தியோகபூர்வ மடிக்கணினி மற்றும் கைத்தொலைபேசி என்பவற்றில் உள்ள அதிரடி தகவல்களை ஏதேனும் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி பகிரங்கப்படுத்தினால் அது ஒட்டுமொத்த நாட்டிற்கே பேரழிவையும் ஆபத்தையும் உருவாக்கும். சிலவேளை தங்களுக்கு கிடைக்கும் கட்டுக்கடங்காத பணத்திற்காக அந்த உளவு தகவல்களை டயஸ்பெராக்களுக்கு விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இங்கு இல்லாமல் இல்லை. இதன் காரணமாகவே உரிய நீதிமன்ற உத்தரவை பெற்று மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஓர் உயர் அதிகாரியிடம் மட்டுமே அந்த சாதனங்களை ஒப்படைக்க வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம். அவ்வாறு சட்ட ரீதியான முறையாக வழிமுறைகளை பின்பற்றப்பட்டால் அனைத்து தகவல்களையும் விசாரணை அதிகாரிகளுக்கு சுரேஷ் சாலை வெளிப்படுத்துவார் என நாம் முழுமையாக நம்புகிறோம் என்றார். வவுனியா மாநகர சபை மேயர் சு காண்டீபன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அச்சக திணைக்களத்தினால் வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வரான சுந்தரலிங்கம் காண்டீபன் அவர்கள் வவுனியா மாநகர சபை மேயர் பதவியிலிருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ஆளுநர் கூறிய அதிகாரங்களை பயன்படுத்தி நீக்கப்பட்டுள்ளார் என வர்த்தகமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தகமானி அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: 1947 ஆண்டின் 29 இலக்க உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டத்தின் 277 பிரிவு, 1989 ஆண்டின் 12 இலக்க மாகாண சபைகள் சட்டத்தின் 2 பிரிவும் இணைந்து வழங்கியுள்ள அதிகாரங்களின் கீழ் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநரான நாகலிங்கம் தேவநாயக்கன் மேற்கூறிய சட்டங்களின் கீழ் எனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் தனிநபர் விசாரணை குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆழமாக ஆராய்ந்து அதனை பரிசீலித்ததன் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். இதற்காக ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி கே கந்தையா அரியநாயகம் அவர்களை ஆணையாளராக நியமித்து வவுனியா மாநகர சபை தொடர்பான நடவடிக்கைகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு 277வது பிரிவின் கீழ் பணித்திருந்தேன். அந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் வவுனியா மாநகர சபை முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டீபன் உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டம் 576 பிரிவு 277 மற்றும் உபபிரிவுகளின் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி மேயராக தொடர்ந்து தகுதியற்றவர் என நான் திருப்தி அடைந்துள்ளேன். எனவே 1947 ஆண்டின் 29 இலக்க உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவும் 1989 ஆண்டின் 12 இலக்க மாகாண சபைகள் சட்டத்தின் 2 பிரிவும் வழங்கியுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில்
2026 ஜூன் 24 முதல் அமுலுக்கு வரும் இலங்கை திரு சுந்தரலிங்கம் காண்டீபன் அவர்கள் வவுனியா மாநகர சபை மேயர் பதவியிலிருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்படுகிறது என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் புளொட்டமைப்பின் ஊடாக போட்டியிட்ட சு காண்டீபன் வெற்றி பெற்று தமிழரசு கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனநாயக தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் 11 உறுப்பினர்களின் ஆதரவுடன் மேயர் பதவியை கைப்பற்றி இருந்ததுடன் எதிரணியில் 10 உறுப்பினர்கள் இருந்தனர். வவுனியா மாநகர சபை மேயர் மற்றும் பிரதி மேயர் தெரிவுகள் பிழையாக இடம்பெற்றதாக அப்பதவிகளை பரித்தாக்கி மீளத் தெரிவை மேற்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் சு பிரேமதாஸ் விஜயகுமார் ஆகிய இருவரால் தொடரப்பட்ட வழக்கிற்கு அமைய கடந்த 8 மாதங்களாக செயற்படாது இருந்த வவுனியா மாநகர சபை இம்மாதம் உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால தீர்ப்பை அடுத்து பிரதி மேயர் தவிர்த்து மேயரின் கீழ் சபை இயங்கி வந்த நிலையில் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதுடன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் ஜூலை மாதம் முற்பகுதியில் தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதியான இவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கையெழுத்துடன் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தகமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த பதவி நீக்கம் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர சபை மற்றும் நகரசபை கட்டளை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணை குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை ஆய்வு செய்த ஆளுநர் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். இதேவேளை சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் ஜி கிஷோரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பது வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம் என்று, இது ஜனநாயகத்தின் மீதான நடத்தப்படும் கடுமையான தாக்குதல் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை விமர்சிப்பதற்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை உபதவிசாளர் பதவியிலிருந்து மட்டுமன்றி நகரசபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்தும் நடத்தப்படாமல் இருக்கும் சூழலில் எதிர்ப்பு குரல்களை அடக்கவும் விமர்சனங்களை தண்டிக்கவும் என்பிபி அரசு ஆளுநரின் அதிகாரங்களையும் அரசு அதிகாரத்தையும் பயன்படுத்தி வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்புலம் தொடர்பில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வாக்குமூலமாக வழங்கிய அன்சீத் அசாத் மௌலானாவும் சந்தித்ததாக புகைப்பட ஆதாரங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு தொடர்பில் சட்டமா அதிபர் தாக்கல் செய்துள்ள மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனைகளில் இந்த புகைப்படம் ஆதாரமாக இணைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்ஷவின் சார்பில் மன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தன்னை கைது செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கையை தடுக்க உத்தரவு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரிட் மனு நேற்று 24ஆம் திகதி புதன்கிழமை 2வது நாளாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஹேரந்த அபயசூரிய மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக்க ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் கோட்டாபாய ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான நீதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா வாதங்களை மீண்டும் ஆரம்பித்தார். உயர் நீதிமன்ற நீதிபதி ஜனக் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு, முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி ஜயகி டி ஆல்விஸ் குழு, பாராளுமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளில் மனுதாரர் கோட்டாபாய ராஜபக்ஷவின் பெயர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்கள் தொடர்பாக கடமையில் தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரித்த 7 பேர் கொண்ட
உயர் நீதிமன்ற அமர்வு வழங்கிய தீர்ப்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை பற்றி ஒரு வார்த்தை கூற குறிப்பிடப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை வழிநடத்திய சஹ்ரான் ஹாஷிமின் தீவிரவாத செயல்பாடுகள் குறித்து உளவு அமைப்புகள் 2017ஆம் ஆண்டிலிருந்தே அறிவித்திருந்தன. இது குறித்து போலீசார் சட்டமா அதிபருக்கு விசாரணை அறிக்கை சமர்ப்பித்தும் அவர் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. 2017 முதல் 2019 வரை அவ்வாறான நடவடிக்கை எடுக்க தவறியவர்கள் இன்று கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்ய முயற்சிக்கின்றனர். 2 வருடங்களாக விசாரணை அறிக்கை கிடைத்தும் சட்டமா அதிபர் எதுவும் செய்யவில்லை. இந்த வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளுடன் ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் நகல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பல புகைப்படங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. தனது சேவை பெறுநர் பிள்ளையான் மற்றும் கருணாவுடன் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த புகைப்படங்கள் ஒரு அரசியல் கூட்டத்தில் எடுக்கப்பட்டவை. அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இதுபோன்ற புகைப்படங்களை எடுப்பது இயல்பானது. இந்த செயலின் மூலம் மனுதாரர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்க இயலாது. சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த புகைப்படங்களையே கோட்டாபாயவுடன் ஆசாத் மௌலானாவை தொடர்பு படுத்த முழுமையான வன்மத்துடன் நேர்மையற்ற நோக்கத்துடனும் சமர்ப்பித்துள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். இதனை விட ஆசாத் மௌலானா என்பவர் அரசியல் தஞ்சம் கோரி சுவிட்சர்லாந்திற்கு தப்பிச் சென்றவர் எனவும் பிரித்தானியாவின் செனல் நாளுக்கு அளித்த பேட்டியில் நாட்டின் நீதித்துறை அமைப்பு மேலிருந்து கீழ் வரை ஊழல் நிறைந்தது என்றும் கடுமையான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். லசந்த விக்ரமதுங்கவின் கொலை, ஏனைய கொலைகள், கடத்தல்கள் போன்ற அனைத்து குற்றங்களும் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது பழி சுமத்தும் வகையில் இந்த நபர் செயல்பட்டுள்ளார் எனவும் அத்தகைய நபர் கூறிய கூற்றுக்களின் அடிப்படையில் தனது சேவை பெறுநரை எவ்வாறு கைது செய்ய முடியும் எனவும் இந்த ரோமஸ் டி சில்வா கேள்வி எழுப்பினார். பிள்ளையானின் கட்சியில் பல குற்றங்கள் ஈடுபட்டுள்ளதாக ஆசாத் மௌலானா கூறியிருந்தாலும் அவர் பிள்ளையானின் செயலாளராகவும் செயல்பட்டுள்ளார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இம்மனு தொடர்பான மேலதிக வாதங்கள் எதிர்வரும் ஜூலை 6 மற்றும் 9 திகதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.